ஆஹா என்ன வந்துருக்கு வழன்னு வருது பாரு. ஆமாம் ஆமாம் வந்துருத்தா? ஆமாம். வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். விக்னேஷ் கிச்சனில் இருக்கிற நேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இடியாப்பம் ரெசிபி கொடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி போட்டாச்சு இடியாப்பம். ரொம்ப ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன்று கற்றுட்டுருக்கோம். அது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கு. ரேஷன் அரிசியை வந்து நீங்கள் 1 கிலோ எடுத்துட்டீங்கன்னா அதில் நல்லா 4-5 தடவை களைஞ்சி எடுத்துட்டு கொதிக்க கொதிக்க வெந்நீரை அதில் விட்டுறணும். விட்டு 3/4 மணி நேரம் அது ஊறினா போகும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து காட்டன் துணியை வச்சு நல்லா பதப்படுத்தி 2 நாள் வச்சு அது வச்சுருப்பேன். ஓ நைஸ். வேற கிராம்பு கூட கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா எறும்பு வருதுங்கிறனால கிராம்பு போட்டு வச்சிருக்கேன். சரி, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போய் அரைச்சின்னு வரணும். ஓகே. எத்தனை நேரம் ஊறணும்? 3/4 மணி நேரம் பொங்க வெந்நீரில் ஊறணும், கரெக்டாக? அதோட ப்ராசஸே 3/4 மணி நேரம் ஊறுறது தான். ஓகே. வெந்நீரை போட்டு நல்லா கலைஞ்சிட்டு 4-5 தடவை ரேஷன் அரிசினால நல்லா ஸ்மெல் எல்லாம் போக நல்லா கலைஞ்சிட்டு வெந்நீரை தலை போட்டு அரிசிக்கு மேலே வரைக்கும் அந்த வெந்நீர் வரணும். ஓகே சரி. வந்து 3/4 மணி நேரம் போட்ட 40 நிமிஷம் வச்சா கூட போதும். சரி. அப்புறமா அதை நல்லா கொட்டி ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டும் இந்த மாதிரி ஊற வச்சு காய வைக்கணும். எத்தனை நாளைக்கு? நல்ல சுக்க காயணுமா இல்லை லேசையணுமா? 3-4 மணி நேரத்துல காஞ்சி போட 5 மணி நேரம் டிபெண்ட்ஸ். வெயில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு அப்படி வெயில் இருக்கிறது நிழலோட்டமாக கூட உணர்த்தி வச்சுக்கலாம். வெயில் கொஞ்சம் இருக்கணும், ஏன்னா அந்த ஸ்மெல் வரக்கூடாது. வெயில இல்லை மழை காலத்தில் பண்ணால் கொஞ்சம் சிரமம் தான். சரி ஓகே. இப்போ அந்த பவுடர் கொஞ்சம் காட்டு கிட்டக்கவா. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பண்ணின பவுடர். இது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பண்ண மிஷினில் அரைச்சு வந்தது பாரு. ஓ இந்த மாதிரி நல்லா சோப்பு இது மாதிரி இருக்கா? நல்லா நைஸாக இருக்கே. நல்லா நைஸாக அரைச்சு வந்துடணும். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ இந்த அரிசி இதை வச்சு இப்போ இடியாப்பா எனக்கு பவுடர் காட்ட போகிறேன் இல்லையா? ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன். சரி ஓகேம்மா, வா போகலாம். கிச்சன் போகலாமா? செய்முறையை பார்க்கலாம். சரி. 1 கப்பு, நம்ம 2 பேருக்கு 1.5 கப்பு போகிறோம். சரி. இது 1 கப்பு. சரி. வெயில் வேறு கொளுத்துது. 1.5 கப்பு. சரிப்பா, 1.5 கப்பு எடுத்துகிட்டு இருக்கோமா? ஆமாம். சரி. தண்ணி வந்து இந்த கொதிக்கிறது பாரு. இங்கே தண்ணி கொதிக்கவே இல்லை, லேசாக தான் இருக்குது. இல்லை மெதன்னு இருந்தால் போதும். இது போருமா? போகிறோம். கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். ஒரு 42 டிகிரிஸ் இருக்கும். சரி. இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோ. ஓகே. இதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இது எடுத்துன்னு வரணுமா? எடுக்கலாம். எடுக்கட்டா? எடுத்துக்கலாம். இந்தா இதை மூடி வச்சுடலாம். மாவை சப்பாத்தி மாவு மாரி பிசைகிறோம். ஓ சரிப்பா. அளவு எவ்வளோப்பா தண்ணிக்கு? அதான் சப்பாத்தி மாவு மாரி பிசையணும்ட்டு. அப்போ தண்ணி அளவுன்னு இல்லை, போட்டு கொஞ்சமாக போட்டு பிசைங்கோ. நான் இந்து உப்பு போடுறேன் பாருங்க. கொஞ்சமாக இஞ்சி உப்பு வேணுங்கிற உப்பு நீங்கள் போட்டுக்கோமா. சரிப்பா. இதுக்கு மேலே தாங்காது. சரிப்பா. சப்பாத்தி மாவு மாரி பிசைய போகிறேன். ஓ அப்போ தண்ணி இதுவாக வரேன். இப்போ பார்த்துன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ சொல்லு, நான் விடுறேன். உனக்கு விடுன்னு சொல்லு, நான் விடுறேன். ஓகே. விடு. சரிட்டா? கொஞ்சமாக ரொம்ப விட்டாக்க இதுவாயிடும். இன்னும் மாவு நிறைய போட மாதிரி ஆகிடும். போகிறோம், கொஞ்சம் பார்த்து விட்டுக்கலாம். ஓகே. சப்பாத்தி மாவு பசங்க முடிச்சு பதம் தான் காமிக்கலாமா? சொல்லுமா. இந்த பதத்துக்கு இருக்கணும். ஓ சரிப்பா. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. இல்லை. ஆமாம். ஓகே. பதம் பார்த்துக்கோங்க. சரிப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லு. இப்போ வந்து எண்ணெய் தடவணும். ஓகே. என்னப்பா? படியில் எண்ணெயை தடவணும்ப்பா. சரிப்பா. எண்ணெய் பிசுக்கு இருக்கணும் படியில். ஓகே. இது செங்காயபுரம் மராச்சு. செங்காயபுரம் வந்து பித்தளை ஓமாச்சு. சரிப்பா. ஓமப்பொடி ஆச்சுன்னு சொல்லு. ஓமப்பொடி ஆச்சு. சரி. இது வந்து அந்த செட்டிநாடு ரொம்ப மெல்லிசா இருக்கும்பா. ஏன்னா சில இதில் மெல்லிசா வரமாட்டேங்கிறதுன்னு கமெண்ட்ல கேட்குறா. அவள் பதில் சொல்லணும்ல நம்ம. அதனால இந்த மெல்லிசான அச்சுலேயே வரும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஓமப்பொடி அச்சு தான் எனக்கு பிடிக்கும். எனக்கும் ஓமப்பொடி அச்சு தான் பிடிக்கும். அது பிடிக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம அப்பாவுக்கு தான் இந்த மெல்லிசா அச்சு பிடிக்கும். ஆமாம். டெமோ பண்ணுறதுக்கோசரம் அது வச்சுருக்கேன். சரிப்பா. டெமோக்கு வச்சுக்கோ. இப்போ மாவு போட்டு காட்டுறியா? ஃபர்ஸ்ட் இதில் போட்டு காமிக்கிறேன். சரிப்பா. பொடி அச்சில் போட்டு காமிக்கிறேன். அதில் பொடியிறியா? அதில் பொடிட்டுமா? அதில் பொடி. ஆஹா என்ன வந்துருக்கு? வழன்னு வருது பாரு. ஆமாம் ஆமாம். வந்துருத்தா? ஆமாம். இதில் இந்த என்ன செட்டிநாடு வச்சும்பா ரொம்ப மெல்லுசாக இருக்கும். சரிப்பா போட்டலாம். அதில் போட்டுமா? இந்த தட்டில் போடு. அப்போ தான் வித்தியாசம் தெரியும். ஆமாம். இது எப்படி வருதுன்னு நானும் பார்க்கணும். லாங் டைம் ஆசை இங்கே இருக்குது. கையை வலிக்காமல் வருது பாருங்க.
ஓ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வந்திருப்பேன். சரிப்பா, ஓகேப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ புரியுறதா? புரியுது. நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த நூடுல்ஸ் தான் பிடிக்கும். ஓகே, நீங்கள் எது வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கோ. சரி, தண்ணி சுட 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 காய சூப்பர் சூப்பர். ஆஹா, நான் யாருக்கே கேட்டோமா? உள்ளே போய் உட்காரு. சரி, இந்த க்ளோஸில் காமி. இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் சின்னது. இது க்ளோஸில் காமி. காட்டின்ட்டு தெரியும். க்ளோஸ்அப்பில் காமிச்சேன்னா எப்படி வருதுங்கிற டவுட். ஈஸியாக கையே வலியே இல்லை. ஆமாம் நல்லா இருக்கு. வலிக்கிறதுனாலே பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. வெந்நீரும் பெருசாக சூடாக இருக்கணும்ல, பச்சை தண்ணியும் இருக்கக்கூடாது. வித விதப்பாக இருக்கும். லேசாக ஒரு நம்ம தயிர் வர குத்துற பதம் தண்ணி தான் போகும். கையே வலியே இல்லை. சூப்பர் சூப்பர். ஈஸியாக வருது போல இருக்கே. சரி சரி, ஆட்டம் ஆட்டம். அப்படியே ஒரு பாட்டு பாடுறேன் எங்களுக்கு. சூப்பராக பாடினம்மா. வந்துதா பார்க்கலாமா? பாட்டும் சூப்பர், ரொம்ப நன்னா இருந்தது. இடியாப்பமும் நன்னா வெந்துடுத்து போல இருக்கு. ரொம்ப 10 நிமிஷமாக வெந்துன்னு இருக்கு. ஆஹா, கையிலே தொடரைய சுடலையா? சரிப்பா, இது வந்துடுத்துல நல்ல இந்த நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சுமா. சரி, என்ன பண்ண போகிறா? அப்படியே கவுக்க போறியா? என்ன பண்ண போகிற? ஆஹா, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குமா இடியாப்பம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணட்டா? இந்த வரேன். சூப்பர். சொல்ல வார்த்தையில் இவ்வளோ ஈஸியாக இடியாப்பம் பண்ணுறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ டாட்டா சொல்லி பார்க்கலாம். டாட்டா பாய்.